இந்த ஒரு கிழங்கு மட்டுமே போதும், ஒரே நாள்ல உங்க குடல்ல தங்கி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுமே வெளியேறிடும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டிப்ஸை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க கேட்கலாம், நாங்க தினமுமே மோஷன் ஃப்ரீயா தானே போயிட்டு இருக்கோம், எங்க குடல்ல எப்படி நச்சுக்கள் தங்கும், கழிவுகள் தங்கும், எங்களுடைய வயிறு நல்லா சுத்தமா தானே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுதாங்க கிடையாது. நீங்க தினமுமே ஃப்ரீயா மோஷன் போனாலும் முழுவதுமா வெளியேறுதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக உங்களுடைய மல குடல்ல தினமுமே கொஞ்சம் கொஞ்சமா சேகரிக்கப்பட்டு நாளடைவில் சிறு வயதிலே சில பேருக்கு ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது தொப்பை விடுறது, உடல் வலிக்கிறது, உடல் சோர்வு அதிகமா இருக்கிறது, செய்யற வேலையை அவங்களால சுறுசுறுப்பா செய்ய முடியாம போகிறது, இது எல்லாமே முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாம உடல் வலி, கை கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணம். அதனால மாதத்துல ஒரு முறையாச்சும் நம்மளுடைய குடலை, அதாவது மலக்குடலை சுத்தம் செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எளிதா எல்லாருமே இந்த டிப்ஸை ட்ரை பண்ணலாம். ஆரோக்கியமானதும் கூட. இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். பொதுவாகவே சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னாலே பொங்கலுக்கு மட்டும்தான் சில பேர் வீட்டில் செய்யற பழக்கம் இருக்கு. ஆனா சக்கரவள்ளி கிழங்குல அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு. அதாவது முக்கியமா நம்மளுடைய குடலை சுத்தம் செய்யறதுல மிக மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்க நல்லா கழுவிட்டு மேல இருக்கக்கூடிய தோலை இந்த மாதிரி நீக்கிடுங்க. அடுத்துதான் சின்ன சின்ன துண்டுகளா எடுத்துங்க. இந்த சைஸ்ல ஒரு கிழங்கு எடுத்துங்க போதும். இப்ப இத ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு விளக்கெண்ணெய், அதாவது ஆமணக்கெண்ணெய்ன்னு கேளுங்க, ஆங்கிலத்துல கேஸ்டர் ஆயில், நாட்டு மருந்து கடைகள்ல, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லா இடத்துலயும் கிடைக்கும். மறுபடியும் சொல்றேன், ஆமணக்கு எண்ணெய். இதுவும் நம்மளுடைய வயிற்றை அவ்வளோ அழகா சுத்தம் படுத்தும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு, அதாவது ஒரு சின்ன துளி அளவுக்கு மஞ்சள் பொடி. அடுத்ததா மிளகு பொடி கொஞ்சமா, அதாவது அதுவும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சும்மா லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுக்குங்க, நிறைய சேர்க்காதீங்க. அடுத்ததா ஒரு குக்கர்ல தண்ணி எடுத்திருக்கேன், தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். இப்ப இதை அதுல வச்சிடலாம். சப்போஸ் குக்கர் இல்லைன்னா நீங்க இட்லி பாத்திரத்துல இதே மெத்தட்ல ட்ரை பண்ணலாம். இப்ப மூடி வச்சுட்டு ஒரு 4ல இருந்து 5 விசில் விட்டு எடுத்துங்க. நல்ல பூக்க வேகணும் அந்த கிழங்கு. இப்ப நல்ல விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் இறங்கிடுச்சு. இதை இப்ப நம்ம திறந்து பார்க்கலாம். நல்ல வெந்து வந்திருக்கு. தேவைப்பட்ட கொஞ்சமா நீங்க உப்பு கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப நல்லா இதை மசிச்சு விட்டுக்கணும். காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடணும் இதை. இல்லைன்னா நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி, அதாவது சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கேப் விட்டுட்டு கூட இதை நீங்க சாப்பிடலாம். 2 மெத்தட்ல இதை நீங்க ட்ரை பண்ணலாம். காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட போறீங்கன்னா பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா இதை சாப்பிட்றது நல்லது. இதுவே பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தாராளமா சாப்பிடலாம். அதுக்கு கீழே இருக்கிறவங்க, அதாவது ஒரு 6 வயசுல இருந்து அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழு வயிறுமே சுத்தமாயிடும். நீங்க நைட் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில உங்களுடைய வயிறு அவ்வளோ கிளீன் ஆயிடும். காலையில சாப்பிட்றீங்க அப்படின்னாலே கரெக்டா ஒரு 1 மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா உங்களுடைய வயிறு அப்படி கிளீன் பண்ணி விட்டுரும். அவ்வளோ எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா இது வெறும் வயிற்றுல சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான், பயப்படவே வேணாம். ஆனா அவ்வளோ அழகா வயிறை கிளீன் பண்ணி கொடுத்துரும். நம்மளுடைய வயிறை அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு முறையாச்சும் இயற்கையான முறையில சுத்தம் செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதை இன்னைக்கு நிறைய பேர் செய்யறது கிடையாது. அதனாலதான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம். ஆனா இந்த மாதிரி நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே ஆரோக்கியமா சுறுசுறுப்பா உங்களுடைய வேலையை நீங்க பாட்டுக்கு ஜம்முன்னு செய்யலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.